அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு ஸ்டேல் ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்டேலின் அமைச்சரவை மற்றும் பாதுகாப்பு பேரவை நேற்றிரவு கூடிய நிலையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி போர் நிறுத்தம், பணிய கைதிகளின் விடுவிப்பு மற்றும் உடலங்களை பரிமாற்றம் செய்யும் கட்டமைப்பு, ஸ்டேலிய ராணுவத்தின் வெளியேற்றம் மற்றும் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை அனுப்பும் செயற்பாடுகளும் உள்ளடங்குகின்றன. அமைதி திட்டம் ஸ்டேலிய அமைச்சரவையால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும் என்று ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் ஸ்டேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த 24 மணி நேரத்துக்குள் காசாவில் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கும் என்று ஸ்டேலிய பிரதமர் அலுவலகத்தின் பேச்சாளர் அறிவித்துள்ளார். அத்துடன் ஸ்டேலிய ராணுவம் காசாவில் இருந்து பின்வாங்கும் எனவும் 53% பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து 72 மணி நேரத்துக்குள் உயிருடன் உள்ள பணிய கைதிகள் விடுதலை மற்றும் உடலங்கள் பரிமாற்றம் செய்யப்படும். எனினும் இதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெளிவாக குறிப்பிடவில்லை. அதன்படி உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் 20 பணிய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.